நான் எனக்கே சொல்லிக்கிறது, எனக்கே இந்த தெளிவு வந்தால் ஒழிய நான் இந்த கருத்தை பேசுவது நிறுத்த மாட்டேன். 10 முறை இல்ல, கோடி முறை கேளு. சமீபத்தில் நான் முக்கியமா பெண் குழந்தைகள் கேளுங்க என் பேச்ச, ஆண் குழந்தைகளும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா, சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன்ப்பா. இங்க எம்எம்ஐயும் இருக்கு, டிஎம்ஐயும் இருக்கு, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு, மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு. ரெண்டு சபையும் இருக்கீங்க, ரெண்டுமே ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இருக்கோம் இல்லையா, இப்ப நானும் இருக்கிற இந்த பெண்கள் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபாதர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பிள்ளைகளை. உங்க பாய்ஸ்க்கு சொல்றேன் நான். இங்க இந்த ஃபாதர் வந்து உட்கார்றதுக்கு, இந்த ஃபாதர் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்ல அந்த பிரின்சிபல் அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த டீச்சர்ஸ் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ், இவங்க எல்லாம் இந்த வேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்க செலவழிச்சிருப்பாங்க சார்? நீங்க ஒரு 30 years of your 40 years of experience சார், 35 40 years சார். அவங்க எல்லாருமே 50 years 40 years உழைச்சிங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க சீஃப் கெஸ்டா வந்து பேசுறதுக்கும், இங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த பெண்கள் உட்காரத்துக்கும் பின்னால 40 years 50 years எல்லாம் இல்ல பிள்ளைகளா. எங்கள் போராட்டம் மிக நீண்டது. 8000 ஆண்டுகாலமாக போராடுகிறோம். அப்போதான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு நேத்து கிடைச்சது இல்ல இந்த சீட். இன்ஜினியரா யாரும் ஆயிட முடியாது. ஏன்பா உங்க பாட்டிக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுடா. இன்னைக்கும் உங்க பெரியமா சித்தி அத்தைக்கு தெரியாது. இன்னும் கேட்ட அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும். அப்படின்னா என்னம்மான்னு தான் கேட்பாங்க. உன் சிலபஸை கொண்டு போய் காட்டினீங்கன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்க அம்மாக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியாதுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கணும்னு தான் தோணுமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல நாங்க வரோம்ல, காலேஜ்க்கு வரோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வந்துருவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு பையன் தான், பொண்ணு கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சியோட பிறந்தவனா. எல்லாரும் ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இவங்களுக்கு ஒன்றும் பெருசா பேக்கப்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை, சமூகத்தை காப்பாற்றுவான் என்று சொல்லிதான் அவர்கள் இவ்வளவு தூரம் வருகிறார்கள். நம்மளை விட அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு, நம்மளை விட அதிகமான ஆசைகளும் பேராசைகளும் உந்தி தள்ள பாசிபிலிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அவங்க வந்து ஆஸ்ட்ரே ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய தோழமை ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தோழமையால் அந்த குழந்தை வாழ்க்கை ஜெயிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கண்ணீருக்கோ அவனுடைய மனக்கவலைகளுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக கூடாது என்பதனை உங்களுக்கு நான் ரொம்ப 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 நுட்பமா நான் இதை சொல்லிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க வந்திருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த 2 வருஷம் கொரோனால போனது ஒண்ணுமே தெரியலீங்க. எவ்வளவோ ஆற்றல் மிகுந்த சூழல்கள் நம்மை விட்டு போயிடுச்சு. இந்த லேப்டாப்ல கிளாஸ் எடுத்தது இருக்குல்ல, ஏ அப்பா, யாருக்குங்க பாதகம்? லேப்டாப்ல கிளாஸ் எடுத்ததுல பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, என் புள்ள பாவம். நீயா பாவம்? முன்னால ஒருத்தவங்க உட்காருவாங்களே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் சார், ஒன்னு சொல்லும், நிறைய சொல்லாது. கிளாஸ் ரூம்லயாவது சொல்லிடுவாங்க, அதுல சொல்லவே சொல்லாது. எல்லாம் அமைதியா உட்காந்துருப்போம். வீடியோ ஆன் பண்ணுங்க மேம், வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது மேம். காலைல 12 மணிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர் கூகுள் கிளாஸ்மேட்ல வராதே, நெட் இல்ல மேம். அப்பா போன் எடுத்துட்டு போயிட்டாரு மேம். நான் எங்க ஊர்ல இருக்கிற மேம், எவ்வளவு போட்டாலும் போக மாட்டேங்குது மேம். 4 மணிக்கு வரும்.
வாங்கி திருத்தி போட்டோமா இல்லையா? ஒன்னு சொல்றேன், ரொம்ப பாவம் என்ன தெரியுமா? நாங்க தான் கடைசியா ஒரு கேள்வி கேட்போமே பிள்ளைகளா, மனசாட்சியோட பதில் சொல்லியிருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க என் கிளாஸ்ல, மையான ஊர்வலத்துல இருக்கிற மாதிரியே சைலண்ட். கிளாஸ்ல என்னென்ன பண்ணுவே நீ மன், அவ சொல்லிப்பா இவ சொல்லிப்பான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல, நீங்க எல்லாருமே கொரோனா பாஸ், கொரோனா பாஸ் தானே? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா +2. கொரோனா பாஸ்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது அடுத்தது. நீங்கள் உங்களை மிக மிக உறுதியாக இந்த காலகட்டங்களில் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் உங்களை தள்ளி கொண்டு முன்னால் போய்விடும். அதனால் ஜாக்கிரதையாக குழந்தைகளே, நீங்கள் இழந்தவற்றை வினாடி வினாடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't let your life go. பிடிச்சிருங்க. Seize your day, seize your seconds, seize your time. அந்த வினாடிகளை யார் ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம். பெண் குழந்தைகளை கவனமாக கேளுங்கள், உங்களுக்காக ஒரு விஷயம் வருகிறது. நான் சொன்னல, ஒரு 4 மாதங்களாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மனசுல உதிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. எப்படியாவது இதை சொல்லிட வேண்டும் என்கின்ற தவிப்பு எனக்கு. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், உயிரோடவே இருந்து விட முடியாது என்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகும் பார்த்துக்கலாம் அதுவா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எழுந்து நின்றவர்கள் கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில். நாம் எப்படியெல்லாம் சோர்ந்து போகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸா நீங்க வந்தது ரொம்ப நல்லது ஃபாதர். நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டரா கூட போயிருக்கலாம், இன்ஜினியரா போயிருக்கலாம். ஆனாலும் டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் தெரியுமா? டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேர் தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் டாக்டர்ஸை விட டீச்சர்ஸ் நாங்க உயர்ந்தவர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம்? நான் எனக்காக சொல்லல, உண்மையா நான் சொல்றேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் நீன்னு வச்சுக்கேன், நீ வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறேன்னு வச்சுக்கோய. நீ ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் உன்னை பாக்குறேன், நான் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இவன் டாக்டர் சொல்ல முடியுமா? டாக்டர் இவர் என் பேஷண்ட் சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நோயாளிகள், காசு, புகழ். நமக்கு அற்புதமான குழந்தைகள், அற்புதமான இளைஞர்கள், காசு மற்றும் புகழ். ஆசிரியர்களாக இருப்பது வரம். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் குற்றத்தை களைகின்ற பொழுது கொஞ்சம் கூட அந்த குற்றத்தை களைவதற்காக கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை கொண்டு வாங்க பாடியில, லாங்குவேஜ்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are dealing with intellectuality. கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை வைங்க, அது அவர்களுக்கு நல்லது. நான் ஒரு ஸ்கூல்ல வந்து பிடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு பொண்ணு கடன் மேலே ஏறிச்சு, கீழே குதிக்க போறேங்குது. பிடி டீச்சர் நான் தானே, போய் காப்பாத்துங்கிறாங்க என்ன. நான் செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பின்பக்கமா ஏறி மேல போறேன். அது மேல எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் கேட்கறாங்க. அந்த டைம்ல கேட்க கூடாத கேள்வி. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், இது டீச்சர்ஸ்க்கு மருந்து. ஏன் குதிக்கிறே? குதிக்க போற பொண்ணு சொல்லுச்சு பார் ஒரு பதிலு, நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அந்த அம்மா மயங்கி விழுந்துச்சுங்க டொப்புன்னு. கொஞ்சம் தூரம் இருங்க, தேவையான விஷயங்களில் மட்டும் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அவர்களோடு எப்படி நீங்கள் உறவோடு இருக்கிறீர்கள் என்பதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. உங்க கையில இருக்குல்ல ஒரு ரெட் பென், ஜாகிரதை. அந்த ரெட் பென்ங்கிறது ஒரு ஜட்ஜு கையில இருக்கக்கூடிய கிரீன் பென்னை விட ஆபத்தானது. அது அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்றம் கொடுக்கும். கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க.
திருத்தாதீங்க. முக்கியமா எந்த பையன் மேல கோபமா இருக்கிறீங்களோ அந்த பையன் பேப்பரை திருத்தாது. புரியுதா? எனக்கு எனக்கு தெரிஞ்ச, நான் இதை நிறைய வாட்டி டிவியில சொல்லி இருக்கிறேன். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்துட்டு காப்பி அடிச்சுதுங்க. ரொம்ப பயங்க. பிள்ளைகளா நீங்கெல்லாம் சும்மா ஆட்களா? உங்களெல்லாம் வச்சுட்டு கிளாஸ் நடத்துறது, உங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடு ரொம்ப கஷ்டங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது. அவ பேர் சாயிரா பானு. மறக்கவே மாட்டேன், நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். எங்க ஹெச்ஓடி இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப என்னன்னு சொல்றது, அவங்கள ஜீரோ போடவே கூடாதுங்க அவங்களுக்கு எந்த பேப்பர்லயும். பரணி கேள்வி கேட்டிருக்கேன், குறவஞ்சி எழுதி வச்சிருக்கா, ஜீரோ போட்டு விட்டேன் கிளாஸ் டெஸ்ட். சுல்தானா, என்னது? ஐ எம் ஜூனியர் மோஸ்ட். அப்போ வாட் இஸ் திஸ்? ஜீரோ எல்லாம் போடக்கூடாதுமா. மாமா அவ வந்து குறவஞ்சி கேட்டிருக்கேன், பரணி எழுதி வச்சு, பரணி கேட்டிருக்கேன், குறவஞ்சி எழுதி வச்சிருக்காமா. 5 மார்க் போடு. எப்படி மேம்? குறவஞ்சி படிச்சிருக்காலோ இல்லையோ, பரணி தானே படிக்கும். அப்படி பாஸ் பண்ணவங்க. இந்த இந்த அம்மா இந்த பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது கிளாஸ் டெஸ்ட்ல. அதுவும் என்ன தைரியம்! நான் பக்கத்துல வர பேப்பர் புக்கை திறந்து வச்சுட்டு எழுதுது. பார்த்து பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாக்குது, மறுபடியும் எழுதுது. அது கூட எனக்கு கோரமா தெரியலைங்க. அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுது. சைலண்டா இருந்தேன். எல்லா பேப்பரும் வாங்கினேன். அவ பேப்பர் எழுதிக்கிட்டே இருந்தா, பார்த்து எழுதுறாள், நிறைய எழுதுனா. நான் என்ன நினைச்சு விட்டேன்னா, சரி எழுது, பார்த்தாவது எழுது. எக்ஸாமினேஷன்ல மெயின் எக்ஸாம்ல கேட்டா பார்த்து எழுது ஞாபகம் வருமா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டா. பேப்பர் வாங்கல. மிஸ், உங்க ஆட்டிடியூட் இருக்குது மிஸ், நாளைக்கு டெஸ்ட் எழுது வாங்கிக்கிறேன். ஒய் மிஸ்? ஓ அப்படி. மிஸ், என் பேப்பர் ஏன் மிஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க? நீ காப்பி அடிச்ச? நானா மிஸ்? பாவி, நீதான். நான் நல்ல குடும்பத்துல இருந்து வரவ மிஸ். நாங்க ரொம்ப பிரேயர்ஃபுல் ஃபேமிலி மிஸ். அந்த ஒன்று வார்த்தை சொல்லி பயமுறுத்துவாங்க ஃபாதர். we are prayerful family. வாங்கவே இல்லை, உள்ள வந்துட்டேன். எங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. எங்க ஹெச்ஓடி உள்ள நான் போயிட்டேங்க. அந்த பொண்ணு மிஸ் மிஸ் மிஸ்ன்னு, எங்க கோமதி சீனிவாசன், இப்ப அவங்க உயிரோட இல்ல, must be in heaven. சுல்தானா, come here. மேம், ஏன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? அந்த பொண்ணு தான் மேம் என்ன டார்ச்சர் பண்ற. குழந்தைங்க எப்பவுமே டார்ச்சர் பண்ண. No, very wrong. You don't know how to deal the youngsters, adolescents. என்ன பண்ண? மேம், அவ பேப்பர் வாங்கு, பேப்பரை கொடு. அவ எனக்கு இப்போவே பிபி ஏறுது ஃபாதர். அவல்ல, மிஸ் நான் காப்பி அடிக்கலன்னு சொல்லுங்க மிஸ். கொடுன பேப்பரை கொடு. என்ன பார்த்துக்கிட்டே வாங்குங்க மிஸ். ஏன் மிஸ் கோவமா இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே வாங்குங்களே மிஸ். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு மிஸ். மரியாதையா கொடுன. பிடிச்சி இழுத்து விட்டான் பாருங்க. அவ வாயில அந்த துப்பட்டாவை புடிச்சிட்டு சீரியல்ல வர பொண்ணு மாதிரி ஓடி போனாங்க. எங்க கோமதி சீனிவாசன் அதை பார்த்தாங்க. போயிட்டா. போனவ எங்க மிஸ் எனக்கு 1/2 மணி நேரம் அட்வைஸ். அடாலசன் பிள்ளைங்களோட கரெக்டா பேசணும், பழகணும். பரவீன், உனக்கு தெரியல, நீ கோவெல்லாம் காட்டாத. சரி மேம், சரி மேம், சரி மேம். வந்து உட்காந்துட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த நாள் சாயிரா பானு வரலீங்க. அதுக்கு அடுத்த நாளும் வரலீங்க. அதுக்கு அடுத்த நாளும் வரலப்பா. நான் குளிக்கல, சாப்பிடல, தூங்கல,
ஒன்னும் இல்ல, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எங்க கோமதி சீனிவாசனே சொல்லி விட்டுருவாங்க, பர்வீன் தான் டார்ச்சர் பண்ணுச்சுன்னு. என்ன பண்றதுன்னு இப்படியே வெள்ளிக்கிழமை காலையில போற முன்னால உட்காந்துருக்கா. பரதேவதை வந்துட்டியா, நீ படிக்காம போ, காப்பி அடி, எங்க வேணாலும் போ, உயிரோட இரு, நல்லா இரு, தேவதை உன்னை நான் ஒண்ணும் சொல்ல. நான் என்ன சொல்றேன், எங்களை துன்புறுத்தி என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது யாரும் முன்னால் இருக்கிற ஆசிரியர்களை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறீர்களா? பெரிய வரங்க. என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு மிஸ் முன்னு காட்டுவாங்கல்ல. கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு இருந்து, சாரி மேடம், என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, பர்வீன் சுல்தானா அப்படிம்பாங்க. ஆனா அவங்க அலமையில மிஸ் மாதிரி எனக்கு கோவம் வராது அவங்கள பார்க்க. ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணா இன்னும் அழகா இருப்பாங்க. அப்படியே பார்த்து சிரிப்பேன் நான். ஒரு வாட்டி அப்படிதான் சொன்னாங்க, சுல்தானா நாங்க எந்திரிச்சு நின்ன, மிஸ் அப்படி பேசாத, கிளாஸ்ல பேசிட்டு இருப்பேன் நான், பேசாத. இங்க வருது கொஸ்டின், யார பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இங்கதான் இருக்கும், இங்க வராது. அவ்வளவு புத்திசாலி நான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. வாங்கி வச்சுக்கிட்டேன். டீச்சர் சொன்ன சொல், அங்க பேசுறத நிறுத்தின, இங்க பேசிட்டு இருக்கேன். சொற்கள் யார் வாயிலிருந்து கூட வரலாம், ஆனால் எப்படி வருது? அவங்க என்ன பத்தி, அவங்கள அதே ஜெஸ்டர் தான். அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? என் +1 +2 டீச்சருக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். யாரையும் துன்புறுத்துவது அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஜெயிச்சுட்டு போறது. நான் ஜெயிப்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது, அந்த தடையை நான் எப்படி மீறுகிறேன், அவ்வளவுதான். பிரச்சனை அல்ல உங்களை சோதிக்க வைப்பது. பிரச்சனையை நீங்க எப்படி டீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், how you are dealing the problem, அந்த ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றன்றதுல தான் உன்னுடைய தோல்வி இருக்கு, உன்னுடைய வெற்றி இருக்கு. ப்ராப்ளம் உனக்கு எந்த தோல்வியையும் வெற்றியையும் தராது. how you are facing it, face it with loyalty, with virtue, face it, face பண்ணு. பல நேரங்களை நம்ம ஃபேஸ் பண்றது இல்ல. சமீபத்துல ஒரு புக் நான் படிச்சேன், பிரமாதமான புக்கு, ஆனா விளங்கல. கேர்ள்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, பாய்ஸ்க்கும் தான், முக்கியமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, ஃபாதர்ஸ் தவத்தில் சிறந்தவர்கள், அவர்களுக்கு இது அவ்வளவு உதவுமான்னு தெரியாது, இருந்தாலும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தான் எங்க வேண்டுமானால் அழிந்து கொண்டிருப்பான் தானே, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Why brilliant people choosing a wrong persons in life? இது ஒரு புக்குங்க. எனக்கு படிச்ச பிள்ளைகள எனக்கு புரியல, புரியணும்ல, யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா புரியல எனக்கு நிறைய விஷயம். அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு புக் படிச்சேன். பிளைண்ட் ஸ்பாட், கெவின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பிளைண்ட் ஸ்பாட் 33 காரணங்களை சொல்றாரு. அவர் ஜெயிலுக்கு போனவர், 3 மாசம் இருக்கு ஜெயில். 3 மாசத்துல 33 எபிசோட் கொண்ட பிளைண்ட் ஸ்பாட்னு ஒரு புக் எழுதுறாரு, அமெரிக்கன். அந்த புக் என் கையில கிடைக்குது. அது சூப்பரா சொல்றாருங்க. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட், நிறைய பிளைண்ட் ஸ்பாட் சொல்றாரு. நம்ம நல்ல விஷயங்களை அப்படி அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல கடந்து வந்துருவோம். இதை தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டாலோ அல்லது காசு போட்டாலோ அந்த பாவம் போயிரும்ன்றதெல்லாம் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அது பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். உங்ககிட்ட நான் பேசுறேன்னா ஏதாவது படிச்சா தானே பேச முடியும், எனக்கு விளங்கினா தானே நான் பேச முடியும். நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன், புரியல. சில புத்தகங்கள் புரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளே, புத்தகம் படிக்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு படிக்கும் போது புரியாது, ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது எங்கேயோ படித்த ஒரு விஷயம் உனக்கு புரிதலில் கொண்டு வந்து நிறுத்தும். நீ படிச்ச ஏதோ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வச்சுக்கோ, ஏன் புரியும். ஒரு பிசிக்ஸ் வச்சுக்கோ, புரியும். பிசிக்ஸ்ங்கிறது பேசிக்குங்க. பஸ்ல ஓடுற பஸ்ல இறங்கினா ஓடுற மாதிரியே இறங்கணும். பஸ் எந்த பக்கம் போதோ அப்படியே இறங்கணும். இறங்கி பின்னால கால் வச்சனா கீழே விழுந்துருவேன். பேசிக் பிசிக்ஸ்.
பிசிக்ஸ் அப்படிதான். பேசிக் ஹிஸ்டரி, பேசிக் பயாலஜி, பேசிக். இந்த பேசிக்க சரியா வச்சுக்கிட்டேன்னா பெரிய பெரிய அடுக்கி இருக்கிறத வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு புரியல,